ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் இஞ்சி டீ, ஏலக்காய் டீ இது எல்லாமே போடுவோம். பட் நம்ம மசாலா டீ ரொம்ப ரேராக தான் போடுவோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீ பேனில் இஞ்சி வந்து பாயில் பண்ண போகிறேன். இதுக்காக நான் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் சீச்சும் போடலாம், இல்லைனா வந்து இடிச்சும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஷ்ரெட் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் அளவில் தான் நான் 2 கிளாஸ்க்கு வந்து நான் பால் எடுக்க போகிறேன். அதனால் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் சுடுதண்ணி சேர்த்தனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ஏலக்காய், 3 பெப்பர், 3 மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட லவங்கம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லவங்கம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் லவங்கம் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ நம்ம ஆட் பண்ண இஞ்சி, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வந்து இந்த தண்ணியில் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா வரும். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சம்டைம்ஸ் பால் வந்து கெட்டுடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதோட ஸ்மெல் தான் வந்து நல்லா வரும். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மசாலா டீ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.